ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரத்னம் படத்தை பற்றி சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷல்? இதுக்கு முன்னால் நீங்கள் நடித்த படத்தை, இதுக்கு முன்னால் ஹரிசார் எடுத்த படத்துலேருந்து இது எவ்வளோ வித்தியாசம், என்ன ஹைலைட்ஸ்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஏன் வந்து இவங்க 2 பேர் மறுபடி ஒவ்வொரு வாட்டி 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து படம் எடுக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ, பிடிச்ச இயக்குனர் அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கும் பிடிச்ச அத்தனை கோடி மக்கள் வந்து தாமிரபரணி ஆகட்டும், பூஜை ஆகட்டும், 2த்துக்கும் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ ஹரிசார் பொறுத்த வரைக்கும் குடும்ப பாணியில் எல்லாம் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து மூஞ்சி சுழிச்சிக்காம வந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு அந்த பட்டியலில் இருக்க இயக்குநர்களில் முக்கியமான ஒரு நபர் ஹரிசார். எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா நிறைய முறை கேட்டிருக்காங்க, ஏண்டா நீ பாட்டு வந்து நடிச்சுட்டே போகிற, ஏன்டா ஹரி டைரக்ஷனில் பண்ண மாட்டேங்கிறான்னு. எங்கள் அம்மா பயங்கர ஃபேன், தீவிர ஃபேன். ஏன்னா தாமிரபரணி பூஜையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வாட்டி போட்டிருப்பாங்க சேட்டலைட் சேனலில். ஸோ நான் 3வது முறை அவரோட மறுபடியும் அதான் சொன்னேன், சார் 8 வருஷம் கழிச்சு என்ன சார் இது, ஒவ்வொரு 8 வருஷம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். ஸோ ஹரிசாரோட 3வது முறை வரும்போது வி ஷுட் மேக் ஷுர் அகெயின் ஆடியன்ஸ் வந்து அப்போ இருந்த மனநிலை வேறு, இப்போ இருக்கிற மனநிலை வேறு. ஆடியன்ஸு தாமிரபரணி மாதிரி வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க, இல்லை பூஜையில் இருக்கிற மாதிரி நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு இல்லை. இன்றைய ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்டென்ட் ஒன்று பிடிச்சிருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் கதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு பயம். எப்போவுமே ஒரு ஆடியன்ஸை தான் நான் கேட்பேன். கேட்டு முடித்த உடனே ஒரு புது இயக்குனர்னால் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு நழுவிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் கதை சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒருவேளை நம்மளுக்கு கதை பிடிக்கலன்னா என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்லி. ஆனால் சார் சொல்லும் போது உண்மையிலே அந்த 1/2 மணி நேரம் கழித்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்கார் படத்தில். நான் மட்டும் இல்லை, டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாதும் சரி, ஃபஸ்ட் டைம் அவரோட இணையரம் இத்தனை வருஷம் கழிச்சு 19 வருஷத்தில். ஹீரோயினும் சரி, முரளி சர்மா சாரும் சரி, சமுத்திரகன்யனும் சரி, யோகி பாபு டார்லிங் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது அந்த இடத்துல அப்படி அது எதிர்பார்ப்பு பார்க்காத விஷயம் ஒன்று வச்சுருந்தார். அதுதான் ஹரி. அவர் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி அவரையும் மாற்றிக்கணும், விஷாலையும் புதுசாக காட்டணும், நானும் விஷாலும் சேர்ந்து வர படத்தோட ரத்தனம் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்கணுன்றது ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னரால் என்னை மறுபடியும் நான் கொண்டு வரேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா நல்லதோ கெட்டதோ அன்னைக்கு தேர்வு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு பயம்ன்றது போயிடும். நான் ரிலீஸ் வரைக்கும் வந்து ரிலீஸ் முன்னாடி பயப்படுறது, ரிலீஸ் எப்படி அதாவது என்ன மாதிரி வரவேற்பு வரும், அதெல்லாம் நான் என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டேன். ஜனங்கள்கிட்ட நம்ம நல்ல படம் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஜனங்க தான் நிர்ணயிக்கப்படுவாங்க. ஸோ பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் ரிலீஸ் பண்ணோன்னா படத்தில் இருக்கிற வில்லனை விட வெளியில் இருக்கிற வில்லன்கள் ஜாஸ்தி. அவங்களெல்லாம் வந்து தாண்டி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஹரி சாரோட இணையிற ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் 26 வரும்போது, எதுக்காக ஏப்ரல் 26? ஏன்னா விடுமுறை காலத்தில் தான் வந்து எல்லாரும் அவங்கவுங்க பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜ் லீவ் விட்டுருப்பாங்க. எல்லோரும் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக எங்கிட்டு போவாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து ஜாலியாக ஒரு 2.5 ஹவர்ஸ் ஒரு படத்தை ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தது. அதுதான் மார்க் ஆண்டனியோட வெற்றி. எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு இத்தனை வருஷத்தில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் சொன்னாங்க, ஐ ப்ராட் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் ஆஃப் டிப்ரெஷன்னு சொன்னாங்க. மார்க் ஆண்டனி படம் பார்த்து கண்டினியூஸாக ஓடிடிலையும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட காட்சி. சில பேர் சில் ஸ்மித் அப்படி, எனக்கு தெரியும் உங்களுக்கு சில் ஸ்மித் அப்படி. ஸோ உங்களையும் நான் வந்து இழுக்கணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஹரி சார் படத்துலையும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக ஏப்ரல் 26 இட் இஸ் கோயிங் டு பி அ நைஸ் என்டர்டெய்னர் ஃபார் த சம்மர் ஹாலிடேஸ். ஒரு சம்மருக்கான நல்ல ட்ரீட் அது. சார் நடிகர் சங்கம் எப்போ தொடங்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க? அதில் உங்கள் கல்யாணமும் தூக்கி நிற்குது, அதனால தான் கேட்குறேன். அதை எதிர்பார்க்குறோம். இல்லை கண்டிப்பாக சார். அதான் பில்டிங் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒரு பில்டிங் எழுப்பியிருந்தா எப்பயோ நாங்கள் வருஷத்துலேயே எழுப்பியிருப்போம். ஆனால் ஒரு ஐகானிக் பில்டிங் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும். அது படமாக இருந்தாலும் சரி, நம்ம செயல்பாட்டிலையும் சரி,
ஒரு பில்டிங் வந்து திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி தமிழ்நாடே வந்து இப்போது யாராவது எங்கிட்டயாவது நாகர்கோவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்கன்னா ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமா, எம்ஜிஆர் சமாதியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வருவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமா, நடிகர் சங்கம் பில்டிங்னு சொல்கிறாங்களே இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, போய் பார்த்துட்டு வரலாமான்ற ஒரு உணர்வு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வரோம். இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம். பில்டிங் வந்துடும். கல்யாணம் நான் அப்புறம் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். அது ஏன் வைக்கிறோன்னா முக்கியமாக 2 விஷயங்கள் இது. ஒன்று வந்து ஒரு அரங்கம் ஒன்று வைக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்த பெரிய நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஹைதராபாத், பாம்பேயில் தான் வைக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் கிடையாது. ஸோ முதல்ல அது வந்து போக்குறதுக்காக வைக்கிறோம். அது போக நாடகம் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக, அதாவது நாடகம் நடத்துறது வந்து மியூசிக் அகாடமியில் நடத்தலாம், நாரதகன சபாவில் நடத்தலாம். அது வேறு விஷயம். அவங்களுக்கு காசு இருக்குது, கட்டணம் கட்டிட்டு அவங்க வந்து நாடகம் நடத்தலாம். ஆனால் காசே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சூப்பர் நாடகங்கள் ஜனங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அரங்கம் இல்லாமல் வந்து அவஸ்தைப்படுவாங்க அந்தந்த ஊரில். இப்போ மதுரை, திருநெல்வேலி அவங்களுக்கெல்லாம் ஒரு அரங்கம் மாதிரி அது அமையப்படும். அது போக வந்து சின்ன திரைப்படங்களுக்கும் எல்லா திரைப்படங்களுக்கும் அவங்கவுங்க ஆடியோ லான்ச்சோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதாவது வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன வாட் இஸ் தேர் பட்ஜெட், அக்கார்டிங் டு தேர் பட்ஜெட் வி வாண்ட் டு அகாமடேட். ஸோ ஹபீபுல்லா ரோடு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து டிராஃபிக் பீட் பண்ணி ஈஸியாக வரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமாவுக்கு இருந்தால் it will be a very big boon to the film producers, directors, actors. அது போக வந்து ஒரு நாடக நடிகர்கள் ஊருக்கு வந்தால் எங்கிட்ட போய் தங்குவாங்கன்ற ஒரு விஷயம் யோசித்தோம். அவங்களுக்காக தங்குறதுக்காக ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒன்று வைக்கிறோம். அது போக வந்து கல்யாண மண்டபம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சங்கம் நடத்தணும்னா, ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்மளுக்கு வருமானம் வரணும். ஸோ கல்யாண மண்டபம் வந்து எந்த கல்யாண மண்டபம் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து இத்தனை கார் பார்க்கிங்கோட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் வேலை பார்க்கிங் தான் கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 130 கார் பார்க்கிங்கோட வந்து ஈஸியாக ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்குது. போக ஒரு இலவச கல்யாண மண்டபம் இருக்குது. அதாவது உறுப்பினர்கள் அவங்களோட ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெருமை தானே, இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்தில் வந்து என் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்களுக்கும் வந்து இலவசமாக ஒரு கல்யாண மண்டபம், ஒரு சின்ன கல்யாண மண்டபம் கட்டுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இட் வில் பி அ கல்ச்சரல் சென்டர். நாளைக்கு வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் என்னென்னா போர்டில் போட்டுருவோம், இன்னைக்கு வந்து இந்த ஸ்கெட்யூலில் இன்றைக்கி வந்து நாசர் சார் வந்து அவதாரம் பற்றி பேச போகிறாரு, இன்றைக்கி வந்து கமல் சார் வந்து நாயகனில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பேச போகிறாரு. ஸோ நீங்கள் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியில் எப்படி ஒரு போர்டு வந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி செம்மொழி பூங்காலில் நீங்கள் பார்த்தீங்களா ஆம்பி தியேட்டர், அந்த மாதிரி ஒரு ஆம்பி தியேட்டர் அமைக்கப்படும். ஸோ டெய்லி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். யாராவது பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட உரையாடல் இருக்கும். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஆஸ்பைரிங். இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்களே, ஆனால் நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாரும் எங்கிட்ட போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு மெடிடேட்டிங் ஸ்பேஸ் வேணும், யார்கிட்டயாவது பேசணும், இன்னைக்கு நடந்த கஷ்டங்கள் அப்படின்லாம். ஸோ அதுக்காக ஒரு இடம் மாதிரி வந்து கல்ச்சுரல் சென்டர், ஒரு விலாசம், எல்லாருக்கும் ஒரு விலாசமா இருக்கட்டும்னு தான் அது பண்றோம். 20 வருட கலை பயணத்துக்கு முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இந்த 20 வருஷ பயணம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, இதுல கத்துக்கிட்ட விஷயம் என்ன? பொறுமைதான். நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். பட் கடைசியா வந்து என்ன அதனால கற்றுக் கொடுத்ததுனால என்ன வந்ததுன்றது தான் முக்கியம். எனக்கு பொறுமை தான் கற்றுக் கொடுத்துச்சு. பொறுமையாக இருறா விஷால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ரேஸ் கிடையாது, இது மேரத்தான். இதுதான் நான் வந்து புதுமுக நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வரப்போகிற ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸும் ஜிம்முக்கு போங்க எல்லாரும் சொல்லுவாங்க, போய் உடற்பயிற்சி, குதிரை ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் கிளாஸ் போங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் வந்து பொறுமையாக இருங்க. இந்த வருஷம் வரலையா வாய்ப்பு, காத்துட்டு இருங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு கதவு திறப்பாரு. அது அடுத்த வருஷமா இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. ஐயோ நம்ம சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம வந்து எல்லாரும் வந்து உறவினர்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கோமே, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோமே, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் படத்தை ஒத்துக்காதீங்க.
வெயிட் பண்ணுங்கள், நல்ல படம் வரும். ஒரு படம் நீங்கள் நல்ல படம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாதை அமைஞ்சு. அதுதான் பொறுமை. சார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க லயோலா கல்லூரி பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப பாரம்பரியமான கல்லூரி. ஆமாம். 2026 தேர்தல் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் லயோலா கல்லூரி மாணவர்களான உதயநிதி ஸ்டாலின், லயோலா கல்லூரி மாணவரான விஜய், லயோலா கல்லூரி மாணவரான விஷால் 3 பேரும் களத்தில் நிற்பாங்களா? லயோலா கல்லூரி மாணவர் வருங்காலத்தில் தமிழக முதல்வர் ஆவாரா? எப்படி இதெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்லை எங்கிட்ட வீட்டுப்பா லயோலா காலேஜோட நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே அந்த பட்டியல் வந்து, நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து லயோலா காலேஜ் வந்து ஒரு ஹிடன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். எத்தனையோ பேர் வந்து அந்த அந்த இடத்துல அந்த காலேஜ் வந்து வெளியில் வந்து மீடியாவில் வந்து பெருசாக பேசப்பட்ட நபர்களாக இருக்காங்க, என் கிளாஸ்மேட்ஸ் உட்பட. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி 2026 அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து செல்லமையில் இருக்கும்போது என்ன தேவி பேரடைஸ், தேவி கலா, தேவி பாலா இருக்கும். இல்லைனா வந்து 1-2 தான் அப்படி ஒரு 4 தியேட்டர் இருக்கும். அப்படியே போக போக பூஜை வரும்போது ஸ்லோவாக மல்டிப்ளெக்ஸ் தொடங்கிடுச்சு. இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு குடும்பம் வந்து இப்போ நீங்கள் இங்கிட்ட இருக்கிற ஃபோரமாலோ இல்லை பலாசோவோ அப்படி இப்போ போனீங்கன்னா ஒரு 6-7 திரைப்படங்களோட போஸ்டர் இருக்கும். எந்த திரைப்படத்துக்கு நம்ம போகலான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கோவிட் டைமில் எல்லா படங்கள், எல்லா மொழிகளோட எல்லா டைரக்டர்ஸ் எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. கொரியன் படம், ஈரானியன் படம், எல்லா படங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இனிமேல் எவனாவது வந்து காப்பி அடிச்சா கூட நம்ம சொல்லிவிடுவோம் நம்ம எந்த படத்துல தான் காப்பி அடிச்சான்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அதே மாதிரி தான் அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அந்த சின்ன ஒரு தியேட்டர் திரையரங்கத்துலேருந்து இப்போ மல்டிப்ளெக்ஸு, அந்த மாதிரி தான் வந்து 2026 பட்டியல் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்க போகுது. கன்ஃபியூஷன் ஆகாது, ஆனால் கம்பேரிசன் இருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு அழகான ஒரு பட்டியல் இருக்கும் மக்களுக்கு. அந்த தேர்தல் வந்து 26 எனக்கு தெரியாது, எப்போ அறிவிக்க போகிறாங்க தெரியாது. அது நம்ம 26 வந்து டேர்ம் முடிகிறதுனால 26ன்னு சொல்கிறோம். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் 26 வரும்போது டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து மிக பெரிய பட்டியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷால் சார், துப்பறிவாளனுக்காக நீங்கள் போயிருந்தீங்க ஷூட்டிங்க்கு, லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. லொக்கேஷன் பார்த்தாச்சா? எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? பார்த்தாச்சு சார். லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் வந்து லண்டன், அசர்பைஜான் எல்லாம் முடிச்சுட்டு மால்ட்டாவும் எல்லாமே அதான். இப்போ வந்து மே அந்த இப்போ ரிலீஸ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஏன்னா நான் ரிலீஸு சரி பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு நான் அப்படி பண்ணக்கூடாது. என்னோட கடமையை நான் பண்ணணும். படம் ஏன் விஷால் படத்தை பார்க்க வரணும், என்ன இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதியிலேருந்து லண்டனில் படப்பிடிப்பு தொடங்க போகுது. ஸோ அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து மே மாதம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லும்போது நிறைய உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்குது. நல்ல இன்ப அதிர்ச்சிகள் தான், டோன்ட் வரி. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வில் ஷேர் இட் தட் டைம். துப்பறிவாளன் வந்து குழந்தைல அது டைரக்டர், புது டைரக்டர்னா டெஃபினட்டாக அதுக்கு நான் ஐ ஹாவ் டு கிவ் த பெஸ்ட் கண்டென்ட். இவன் என்னத்தை கிழிக்க போகிறான், மற்ற டைரக்டரை விட இவன் என்னத்தை புதுசாக வந்து கிழிக்க போகிறான்னு தான் எல்லோரும் என்ன பார்ப்பாங்க. அதை தாண்டி ஒரு கண்டென்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு மே மாதம் தொடங்க வரும். விஷால் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இந்த சென்சார் ஷெடியூலில் வந்து நீங்கள் வந்து இந்த மார்க் ஆண்டனியோட ஹிந்தி வெர்ஷனுக்கு வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதை ரேஸ் பண்ணீங்க கொஸ்டின். இட் வாஸ் டாக் ஆன் ஓவரால், புரியுங்களா? இது சம்மந்தமாக வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து மிஸ்டர் பக்ரி சாமின், ரிட்டையர்டு ரீஜனல் ஆஃபீஸர், அவர் பண்ண போது ஹி அப்ரிஷியேட்டட் யூ, ஹி வாண்டட் மீ டு அப்புறமா அவர் சொல்லும்போது என்ன சொல்ல, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மாற 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 there needs to be some corrections made in the CBFC acts அப்படின்றது. What is your suggestion about it? Do you feel anything to be corrected there? இல்லை, சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப பகிரங்கமான ஒரு விஷயம் வந்து ஓப்பனாக வந்து நடந்த விஷயம். எல்லாருக்கும் தெரியும், மும்பையில் நடந்த விஷயம். 6.5 lakhs வந்து கேட்டாங்க. அதுதான் அங்கிட்டு தான் தொடங்கின துப்பறிவாளன் வேலை. இவங்க எப்படியும் வந்து வாட்ஸ்அப்பில் வருவாங்க. அதனால தான் என்னோட ஹரிக்கிட்ட சொன்னேன், ஹரி அவங்க எப்படியும் வாட்ஸ்அப்பில் வருவாங்க, வாட்ஸ்அப்லேயே வந்து ஸ்பீக்கர் போட்டு அது இன்னொரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு சிபிஐயே சிரிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு யோசனை வந்ததுன்னு. இல்லைங்க, ஒருத்தர் துப்பறிவாளன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு.
அது வச்சு தான் வந்து எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிதுன்னு. அது வந்து டெஃபினட்டாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு சிபிஎஃப்சியிலே இப்படி வந்து லஞ்சம் கேட்குறாங்கன்னா, அப்போ மற்ற பென்ஷனுக்காக ஒரு வயசானவர் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், இல்லை ஒரு விவசாயி வந்து அவருக்கான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது பதிவு பண்ணதுக்கப்புறம் இனிமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அவங்களே சொல்லிட்டாங்க, எப்பா சாமி இனிமே வந்து பாம்பே பக்கம் வந்துடாதீங்க, உங்கள் லாங்குவேஜா நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஹிந்தி டப்பிங் நீங்கள் அங்கிட்டே பண்ணிக்கோங்க சென்சார், பாம்பே பக்கம் வந்துடாதீங்க, பாம்பே வந்து ஹிந்தி படங்கள் மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. யாருமே அவ்வளோ தூரம் போய் நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. சென்னை தமிழ் படம் ஹிந்தி டப்பிங்னா தமிழ்லேயே பண்ணிக்கலாம் சென்னையில். ஸோ சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். இட் இஸ் ஐ விஷ் ஒரு கைட்லைன் புக் மாதிரி எழுதிட்டு எல்லா இயக்குனர் சங்கத்துக்கும் எழுத்தாளர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர் சங்கத்துக்கும் வந்து ஒரு புக்காக கொடுத்துடணும் கைட்லைன்ஸ். தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இந்த பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டு எங்ககிட்ட வந்து காட்டி இதெல்லாம் மியூட் பண்ணுங்கள், போய் மியூட் பண்ணிட்டு கொண்டு வாங்க, போயிட்டு கொண்டு வரும்போது ஒரு பட்டியல் இருக்கும். மற்ற படங்களும் பார்க்கணும் இல்லையா? அவங்க ஒரு நாளைக்கு 2-3 படங்கள் பார்க்குறாங்க. பெரிய விஷயம். சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு, சின்னது பெருசு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் முக்கியத்துவம் இல்லை, வரிசையில் தான் நிற்கணும் நம்ம. ஸோ இது வந்து ஒரு கைட்லைன் புக்காக சிபிஎஃப்சி கொடுத்துட்டாங்கன்னா இயக்குநர்களுக்கும், முக்கியமாக இயக்குநர்களுக்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும், அதை தவிர்க்கலாம். அந்த டைம் ஃப்ரேம் முன்னாடியே வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், எடுக்கும்போதே அவாய்ட் பண்ணிடலாம். படம் காட்டும் போதே வந்து நீங்கள் மியூட் பண்ணாலும் ஏன் மியூட் பண்ணக்கூடாது? மியூட் எப்படி நீங்கள் பண்ணலாமா? ஜனங்களுக்கு தெரியும்ல நீங்கள் சொல்கிற அந்த கெட்ட வார்த்தை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டா இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டைரக்டர்ஸ். இல்லைனா அந்த டைம் ஃப்ரேமில் வந்து கடைசி நேரத்தில் அட்வான்ஸ் புக்கிங் வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் நான் இது இல்லாமல், சான்றிதழ் இல்லாமல் வந்து அவங்க தொடங்க மாட்டாங்க. அந்த நேரத்தை பார்த்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவன் போய் அந்த படத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த படத்துக்கு போயிடுவான், மிஸ் பண்ணிடுறோம் ஆடியன்ஸு. ஸோ தட்ஸ் வாட் அ கைட்லைன் புக். அதுதான் தட் வில் பி அ நைஸ் திங். விஷால் சார், நடிகர் சங்கத்தில் இப்போ ட்ராமாவுக்கு தேட்டர் கட்டினீங்க. 25 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் போட்டி நாடகம் நடத்துவாங்க. போட்டி நாடகம் நடத்தி அதில் வந்து விருதெல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நிறைய கலைஞர்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பரோட்டா சூரி நடிகர் சங்க நடிச்சவர் தான். ஸோ அது மாதிரி போட்டி நாடகம் நடத்தி அவார்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி கலைச்செல்வம் விருது ஒன்று கொடுப்பாங்க, அந்த விருதெல்லாம் கொடுப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக. அப்படியா? இல்லை, அதுதான் நல்ல விஷயம். அவரு அவ்வளோ உணர்ச்சியோட சொல்றாருன்னா உண்மையிலேயே அந்த அங்கீகாரம் தானே. அவருக்காக நான் அவர் கேட்கலையே, அது அந்த அந்த வர்க்கத்துக்காக, அந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்காக கேட்குறாரு. அதுதாங்க நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். சினிமாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தியேட்டர்லேருந்து வந்தவன் நான் கூத்துப்பட்டியிலேருந்து வந்தவன். என்னை வந்து கூத்துப்பட்டியில் சேர்த்து நான் 6 months வந்து கூத்துப்பட்டியில் முத்துசாமி ஐயா கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் செலமையில் தொடங்கினேன். தியேட்டர்ன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு வந்து கட்டு இன்னொரு வாட்டி பண்ணலாம். தியேட்டர்லலாம் அப்படி கிடையாது. கண்டினியூஸாக 2.5 மணி நேரம் நாடகம்னா 2.5 மணி நேரம் நம்ம பண்ணுறது வந்து வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த பழைய காலத்து மேக்கப்பு, பழைய காலத்து காஸ்டியூம் வச்சுக்கிட்டு இன்னும் பாவம் நாடகம் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். யாருக்காக இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க, அரங்கம் நிறைந்த ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம ஒரு ட்ராமா பண்ணும்போது உற்சாகமாக இருக்கும். இப்போ நான் ஆடியன்ஸாக வந்து மைக்கு வச்சுக்கிட்டு யாருமே இல்லாமல் வந்து இந்த நாடகம் நடத்தினோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் வந்து நாங்கள் பண்ணுறோம். டெஃபினட்டாக வந்து தியேட்டரை எப்படி கௌரவப்படுத்துறது, தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தலான்றது தான் கண்டிப்பாக வந்து இடம்பெறும் நடிகர் சங்கத்தில். சார், விஷயத்தில் எல்லாரும் கேட்டாச்சு ஃபைனல் கொஸ்டின். அதாவது இன்னைக்கு நீங்கள் பேசும்போது 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்துட்டே இருக்காங்க. வருஷம் அது வந்து 10, 12, 13 ஆகிட்டு தான் போகுது. பல பேர் நான் ஐபிஎஸ் விட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்றாங்க, சில பேர் நான் நடிக்கிறது விட்டு அரசியலுக்கு வரேன்றாங்க. பட் இந்த 10 லட்சம் இளைஞர்களுக்கு இது போதுமா? அவங்க கரியரை விட்டுட்டு வந்துட்டா நாங்கள் வாக்களிச்சிருவோமா? இல்லை அவங்க பார்க்கக்கூடிய தலைமை பண்பு என்ன கேரி பண்ணிட்டு வரணும் புதுசாக வர லீடர்ஸ்? நியூ லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கெட் ரெடி டு ஃபேஸ் கான்சிக்வன்சஸ். 20 வருஷம் முன்னாடி இருக்கிற வந்து அரசியல் தலைவர்கள் வந்து ஈஸியாக வந்து 4 மைக்கு தான் இருந்தது. நியாயமான ஜேர்னலிசம் படிச்சுட்டு
மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு அவங்க நியாயமாக 4 கேள்வி கேட்பாங்க. அது கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக கேட்பாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஜாம்பவங்கள். இன்றைய தலைமுறைக்கு வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புதுசாக கட்சி தொடங்குறவங்க இல்லை ஒரு அரசியல்வாதியாக நல்லது பண்ணணுன்ற அரசியல்வாதி, அதுதான் நான் சொல்கிறேன். அரசியல்ன்றது துறையாக நினச்சி இதில் சம்பாதிக்கலாம்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சருகல் தான். நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்து இழக்கணும், நிறைய விஷயங்களை இழக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து சாதிக்கணும்னா ஒரு விஷயத்தை இழக்கணும். ஸோ அந்த இழப்பு வந்து நீங்கள் அது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தது வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு விஷயம் இருக்குது, 150 கேமரா இருக்கும் உங்கள் முன்னாடி. அதில் சில பேர் வந்து ஜெர்னலிஸ்டே இருக்காங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கேள்வி கேட்பார். யாருன்னு பார்த்து இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவர் பயந்து உள்ளே போயிடுவார். ஆனால் கேட்குற கேள்வி வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் கோவப்படக்கூடாது, அவங்களுக்கும் பதில் சொல்லணும். அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்பார். பட் அதான் சொல்கிறேன்னே, எதுக்கு இந்த அவங்க மேடம் கேட்ட மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதுன்னு, அதுதான் பொறுமை ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிக்கு கூட, இந்த வரக்கூடிய அரசியல்வாதிகள் கூட, புதுசாக வரக்கூடிய அரசியல்வாதிகள் கூட. ஸோ வாக்காளர்கள் வந்து புது வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக ஏன் ஓட்டு போடணும்னா, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். அந்த மை போடும்போது அந்த மை போகிறதுக்கு 3 நாள் ஆகும், அது ஒரு விஷயம். அந்த மை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதான் நேற்றே கேட்டேன் நான். இப்போ யாரோ என்ன கேட்டாங்க, ஒரு இளைஞர் கேட்டான், ஒரு 3rd year ஸ்டூடெண்ட்டு. சார் ஒரு வேளை காசு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு. நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சான். ஏன் எதுக்கே யோசிக்கிற, இப்போ கரெக்டாக சொல்லு, வாங்குறதுன்னா வாங்கு, இல்லை ஏன்னா எப்படியும் உன் காசு தான், உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட காசு தான் திரும்பி உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து நீ இவ்வளோ யோசிக்காத, அவ்வளோதான். ஹீஸ் மைண்ட் செட் இஸ் டு பிரிங் அபவுட் சேஞ்ச். ஆனால் டோன்ட் டூ இட் இன் யுவர் லிவிங் ரூம். என்னோட என்ன அது இதுதான் ஏன் அரசியல் இப்படி தான் இருக்கும், இந்த சமுதாயம், வாங்க சாப்பிட்லாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். மறுபடியும் வெள்ளம் வரும்போது திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு, எதுவுமே பண்ணல, என் தொகுதி எம்எல்ஏ அப்போ வந்து ஓட்டு கேட்டார், அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு திரும்ப வந்து 15 வருஷமாக கூவிட்டு இருக்கிற விஷயம் திரும்ப பண்ணிங்கன்னா உங்களை தான் வந்து விமர்சிப்பாங்க, அவங்கள விமர்சிக்க மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க இவங்க. ஒரு நாள் வந்து ஓட்டு போட வச்சுட்டோன்னா மீதி 5 வருஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப லேட் பேக்காக இருப்பாங்க. அதை மாற்றுறது தான் இந்த 10 லட்சம் ஓட்டர்ஸ். இந்த 10 லட்சம் ஓட்டர்ஸ் போக வெளியூருக்கு வெளிநாடுக்கு போயிடுவாங்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி. அவங்கெல்லாம் திரும்ப வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு 10 லட்சம் இருக்குது. நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த பயணம் இல்லாமல் இப்போ வீட்டிலே இருந்து ஓட்டு அந்தந்த ஊரில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு 10 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 20 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது யாராக இருக்கட்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். 100% நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த 100% வந்து வந்ததுன்னா உண்மையிலேயே சாவோ சார் எல்லாம் பாட்டு பாடியிருக்காரு, அவேர்னஸ் பண்ணியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் சார் வந்து அவரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, கிரேட்டர் சென்னையோட கமிஷனர். எல்லாரும் வந்து அவங்கவுங்க 40,000 பேர் பாடுபடுறாங்க அந்த 2 வருஷமா இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அந்த காவல்துறைக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த கமிஷனர்களுக்கும் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. அவங்க ஏன் உழைக்கிறாங்க, எதுக்கு டே அண்ட் நைட் உழைக்கிறாங்க ஒவ்வொரு பூத்தில், நீங்கள்லாம் வந்து ஓட்டு போடணுன்றதுக்காக தான். ஸோ அதெல்லாம் அதான் சொல்கிறேனே, கண்டிப்பாக வெயில் மே மாதம் ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கும், சொல்ல முடியாது. கடவுள் திடீர்னு வாழ்த்தி மழை கூட தூரலாம். அதை தாண்டி வந்து கியூ வந்து எங்கிட்ட இருந்தாலும் கியூ. நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு க்யூவில் நின்று ஃபோன் வாங்குறீங்க, நீங்கள் க்யூவில் நின்று உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்குறீங்க, நீங்கள் க்யூவில் நின்று உங்களுக்கு பிடிச்ச உடைகள் வந்து வாங்குறீங்க. ஏன் உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிக்கு மட்டும் க்யூவில் நின்று நீங்கள் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? அதுதான் முக்கியம். அவரு தான் அந்த கியூ தான் முக்கியம். நீ அந்த கியூவில் முதல்ல நின்று பண்ணிட்டேன்னா அடுத்த கியூவெல்லாம் நீ ஜாலியாக பண்ணிக்கோ அடுத்த 5 வருஷம். அதுதான். சரி, எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. அடிக்கடி சொல்லுவாங்க விஷால் வந்து இந்த கட்சியில் சேர போகிறாரு, இந்த கட்சியில் சேர போகிறாரு அப்படின்னு. உண்மையாக நீங்கள் அரசியலுக்கு வந்தால் பர்டிகுலராக ஒரு கட்சியில் சேருவீங்களா, இல்லை விஜய் மாதிரி தனியாக வர போகிறீங்களா?
அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற விஷயம் ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, என்றைக்குமே வந்து எதுவும் மூடி மறைச்சதே கிடையாது. எதுக்கு விஷால் அரசியல் வரணும்? ஏற்கனவே இத்தனை பேர் அரசியல்வாதிங்க இருக்காங்களே, எதுக்கு இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? அவன்தான் அவன் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ரோடு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குது, எனக்கு எல்லாமே எங்களுக்கு எந்த ஒரு குறையே இல்லையே. விவசாயிகளுக்கும் எந்த குறையும் இல்லை, குடிநீர் பிரச்சனை கிராமத்தில் இல்லை, ரோடும் நல்லா போட்டிருக்காங்க, தூர்வாரி இருக்காங்க. அப்புறம் வந்து மெட்ரோ இல்லாமல் டிராஃபிக்கு நெரிசல் இல்லாமல் வந்து நல்லாவே இப்போ இருக்குது ரோடு. எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும்போது இவன் வந்து எதுக்கு தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வரான் அப்படின்னு தான் கேள்வி இருக்கும். இதெல்லாம் இல்லாததுனால தான் விஷால் வரான். அதுதான் உண்மை. அதுதான் என்னோட பதில். ஸோ கட்சி எந்த கட்சின்றது கட்சின்றது இருக்கும். அது எந்த கட்சின்றது அப்புறம் நம்ம எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லிட்டா இப்போயே வந்து நல்ல வேலை கேப்டன் அந்த மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ண போகல, இல்லைன்னா அதுவும் இடிச்சு தள்ளியிருப்பாங்க நான் சொன்னேன்னா. ஸோ பிரச்சனை இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். விஜய் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கதை சொல்லணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்க டைரக்ஷன் பண்ணணும்னா விஜய் வச்சு படம் பண்றதுக்கான முயற்சி இருக்கா? இல்ல, யாரை வச்சு படம் பண்ணணும்? எனக்கு நான் ஏற்கனவே ஃபோனே போட்டு மேனேஜர் கிட்ட, சார் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கதை சொல்லணும். யார் சார் டைரக்டரு? சொல்லுங்க சார். இல்லை சார், நான் தான் சார் டைரக்டரு, நான் தான் கதை சொல்லணும். அப்படியே சைலன்ஸ் இருந்தது. சார் புரியல சார். சரி இல்லை சார், விஜய் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார், ஒரு 1.5 hour கதை சொல்லணும் சார். அதான் சார் எனக்கு புரியல சார். சார் நான் தான் சார் டைரக்டரு, நான் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அவர் அந்த ஷாக்லேருந்து மீண்டு வரதுக்கே வந்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி சார் நான் கேட்டுட்டு கூப்பிட்றேன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஏதோ தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய். ஸோ டெஃபினட்டாக அதை பார்ப்போம். அதான் எல்லாமே நான் இயக்குனர் ராமன் எனக்கு தெரியுமா, ராதாரவி அண்ணன்லாம் வந்து 2006 வந்து டே விஷால் எங்கிட்ட ஓடுறேன்னா சார், திமிர் படம் ஷூட்டிங், நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்காமல் நீ எங்கிட்ட ஓடுறேன்னு. சரி சார் வாங்கிடுறேன், எவ்வளோ சார் கட்டணும் போய் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போய் கார்டு வாங்கினேன். சரிண்ணா. யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அதே ராதாரவி அண்ணனை எதிர்த்து அவரே தோக்கடிச்சு அதே நாற்காலியில் நான் உட்காருவேன்ட்டு சத்தியமாக வந்து நான் யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம போக வேண்டியதுதான். நம்ம நேர்மையான வழியில் போகும்போது அவர் பாதையை காட்டுவார், அந்த பாதையில் போக வேண்டியது. சார் சங்கம்னால கேட்குறோம். சங்கத்தில் வந்து நிறைய உள்கூத்து நடக்கும், கூட இருந்தே துரோகம் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், அதுவும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் நம்பினவங்க நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க. அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிறைய நடக்கும். இந்த மாதிரி துரோகம் பின்னால் முதல் குத்தவங்களாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? திட்டுவீங்களா, அடிப்பீங்களா, மன்னிப்பீங்களா? அதுதான் துரோகம்ன்றது புதுசு இல்லை. காலேஜ்லேயே வந்து துரோகம் ஆரம்பிச்சிச்சு இல்லை, காதல் துரோகம். ஸோ துரோகம் வந்து புதுசு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்கனால நான் இப்போவே அனௌன்ஸ் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு புது பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆதி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வினோத்ன்ற ஒரு புது ஒரு ஆஸ்பைரிங் இண்டிபெண்ட் மியூசிக் மேக்கர் அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த டைட்டில் வந்து துரோகம் தான். அவன் பண்ண பாட்டு அது கூடி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். துரோகம் இல்லை, அதான் சொல்கிறேனே, ஃபெயிலியர் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா சக்ஸஸோட அருமை தெரியும், இல்லைன்னா சக்ஸஸோட அருமை தெரியாது. இல்லைன்னா என்னடா அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. கீழே பார்த்தா தான், கீழே இறங்கினா தான் மேலே எப்படி போகணுன்றது நீங்கள் அந்த இது இருக்கும், அந்த உணர்வு இருக்கும். அதே மாதிரி தான் துரோகன்றது. நீ பண்ணதுக்கப்புறம் உனக்கு தான் இழப்பு, எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. விஷாலில் தான் இருப்பான். நீ வந்து விஷாலை இழக்கிற, எனக்கு 1000 பேர் கிடைப்பாங்க உன்ன மாதிரி, உனக்கு ஒரு விஷால் தான் கிடைப்பான். அது அப்படி தான் நான் சொல்லிட்டு நான் போவேன். நீ என்ன பயன்படுத்திக்கோ, நல்லபடியாக பயன்படுத்திக்கோ, நீயும் நல்லா இருப்ப. நீ என்ன வந்து உனக்காக ஒரு வேற ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நீ பயன்படுத்திக்கிறேன்னா விஷாலை இழக்கிற நீ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நல்ல விஷயம்தான். துரோகம்ன்றது அந்தந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறது தப்பே கிடையாது. இட் டீச் யூ அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படியே எனக்கு மைண்ட் செட்டில் ஹோம்ஒர்க்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா துப்பறியாளன் 2 டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, எங்கிட்டையாவது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தாலும் சரி, எங்கிட்டையாவது உட்காந்தாலும் சரி, எல்லாரையும் அப்படியே பார்ப்பேன். அவர் வந்து நேற்று நைட்டு தூங்கினாரா, இல்லை 4 மிஸ் கால் இருக்கும் கண்டிப்பாக, 2 கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொன்று 2 ஆஃபீஸு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி
ஐ நோ ஹூ இஸ் ஹேவிங் அன் அல்டீரியர் மோட்டிவ். அதான் சொன்னல, எண்ணம் போல் வாழ்க்கைன்றது ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து ஜென்ரலாக வந்து வெளியில் ஒன்று சொல்கிறது, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது நிறைய பேர் நம்ம சந்திக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில். 2026 பட்டியல் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொன்னீங்க சார். அந்த பட்டியல் உங்கள் பேர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல. ரொமான்ஸ் பற்றி கேட்குறாங்க. ரியல் ரொமான்ஸ் என்ன? லவ். ஐயோ, ரியல் ரொமான்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி சினிமா. த ரீசன் வை ஐம் சேயிங் சினிமா, நான் அழுகுறதுக்காக சொல்லலை. உண்மையிலே யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். யாரும் இல்லை, வண்டியில் வந்து என் அசிஸ்டண்ட் தான் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்தால் என்ன தப்பாக நினைப்பாங்க. அது ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து லைக் மை மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு 24/7. பல் தேய்க்கும் போது, தூங்கும் போது, எந்திக்கும் போது, பல் தேய்க்கும் போது, குளிக்கும் போது, அந்த நாள் முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ரத்தனத்துக்கு அப்புறம் துப்பறியல் 2 தான். அவ்வளோதான், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வென் தெர் இஸ் சம் பிளேஸ், சத்தியமாக அவ்வளோ பொறுமை, நம்ம நிறைய நேரம் செலுத்த வேண்டியது இருக்கும்ல. அந்த மாதிரி யாருங்க கவனம் செலுத்துறதுனா அவங்களே வந்து வேணாம், இவங்க வேஸ்ட்டு, இவங்கெல்லாம் ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்கிறாங்க. நானே ஒத்துக்கிறேன், நான் ஆக்ஷன் ஹீரோங்க, வேணாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது டைம் வருங்க. when it comes. ஐயோ, லவ் வராமல் விஷால் எப்படின்னு? அதெல்லாம் லவ் எல்லாம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? லவ் பண்ணாதான் வந்து உங்களோட லைஃபே வந்து பிரைட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும்ண்ணே. அதெல்லாம் நான் லவ் இல்லாமல் யாருங்க இருக்க முடியும்? ஏலியன் கூட லவ் பண்ணுறாங்க இப்போலாம். நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லை. விஷால் சார், தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின். அது அப்போ எலெக்ஷன் டைமில் 2015 வந்து எவனோ ஒரு பரதேசி, அவன் பேர் சொல்லியிருந்தா கூட பேர் சொல்லியிருப்பேன். பட் அதான் அது யூ ஷுட் ஃபேஸ் ஆல் தட்டுங்க. அது சும்மா வந்து என்ன அதான் வீட்டில் எப்படி உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளாம் வந்து தைரியமாக போகிறது இல்லை. வீட்டில் வந்து எப்படி தைரியம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது தான். ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு பயங்கரமாக தைரியம் கொடுப்பாங்க. ஸோ த்ரெட்னிங்ன்றது நிறைய விஷயங்கள் வருங்க, அந்தந்த டைமில் வரும். அதுதான் நான் சொன்னேன். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா எப்படி அது மாற்று கருத்து, அது எப்படி அவங்கள மாறி அதே ஃபோன் காலுக்கு வந்து எப்படி வந்து அட்ரஸ் சொன்னாங்கன்றது தான். அந்த படத்தில் வர சீன் மாதிரி தான். குறிச்சி வச்சு கூட அவ்வளோதான், இதுதான் அட்ரஸ், நீ வேறு அட்ரஸில் போய் நின்று போகிற, அதுவும் 6 மணிக்கு மேலே வான்னு சொன்னாங்க. ஏன்னா 9 to 6 ஷூட்டிங்கில் இருப்பான், நீ பாட்டு வெயிட்டிங் இருப்பேன். 6:30 மணிக்கு மேலே வா, அவன் வருவான், நீ அவங்ககிட்டயே பேசிக்குவேன், என்ன வேணாலும் என்ன ஊற்றிக்கிறியோ நீ அவங்ககிட்டயே பேசிக்குவோம். ரைட் சார், தேங்க்யூ விஷால் சார். தேங்க்ஸ் ஃபார் பீங் சச் அ ஸ்போர்ட். டைம் ஆயிடுச்சு, விஷாலுக்கு நேரம் இல்லை. நாங்கள் சார் போகிறோம் சார். லாஸ்ட் தெரிலங்க, அது வந்து எங்களுக்கு பட்டியல் தெரியாது பிரதர். ஏப்ரல் 26, செப்டம்பர் 15 மார்க் ஆண்டனி, இதெல்லாம் வந்து நாங்கள் எப்பயோ முடிவு பண்ணுவோம். அந்த நேரத்தில் எந்த படம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் அறிவிச்சிட்டோம். இப்போ நீங்கள் 26 ரத்னம் வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அரசியல் 26 கேட்குறேன். 2026 2026 ஆமாம்மா. என்ன பிரதர், ஃபர்ஸ்ட் தனியாக வந்து நான் தனித்தன்மையாக வந்து என்ன சொல்லணுன்றது அதுக்குள்ளே நான் கூட்டணி போயிட்டேன்னா எப்படி பிரதர்? ஃபஸ்ட்டு வந்து நான் என்னன்றது நான் காட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மேலே தோல் நான் என்ன அவ்வளோ வயசானவனா 2 பேர் மேலே தோலில் போட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம் நான் சொல்ல முடியுமா? முதல்ல நான் வந்து தைரியமாக நின்று என் 2 காலில் நின்று நான் என்ன சொல்ல வரேனோ நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு அப்போ பார்ப்போம். தேங்க்யூ விஷால் சார். அண்ணா, இப்போ மூத்த உறுப்பினர்களுக்கு இந்த புத்தாண்டு பரிசை வழங்குவார் விஷால். சந்திரசேகர் சார், பாலசுந்தரம் சார், சாக்ஷி ராவ்,
அவர்